வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 125 காண்போமா? ஸ்ரீ சுகர் பரீட்சித்து மன்னனிடம், அன்பார்ந்த மன்னனே, அனந்த தேவரை பற்றி நான் உனக்கு முற்றிலும் விளக்கி கூறியுள்ளேன். இந்த பௌதீக உலகினை பற்றியும் விளக்கி கூறியுள்ளேன். பௌதீக உலகில் ஆசைப்பட்ட ஆத்மாவானது மீண்டும் மீண்டும் வாழ்கின்றான். மக்கள் தங்களுடைய ஆசைக்கு தகுந்தவாறு செயல்படுகின்றனர். அதன் விளைவாக அவர்கள் வெவ்வேறு உலகங்களில் பல்வேறு வகையான உடல்களை பெறுகின்றனர். ஒவ்வொரு மனிதரும் வெவ்வேறு நிலைகளில் வைக்கப்படுவதற்கான காரணத்தை மகாராஜா பரீட்சித்து ஸ்ரீ சுகரிடம் கேட்க அவரும் விளக்கத் தொடங்குகிறார். பௌதீக உலகில் உள்ள 3 குணங்களின் காரணமாகவே இன்ப துன்பங்களை மனிதன் அனுபவிக்கின்றான். புண்ணிய செயல்களை செய்வதினால் ஒருவன் எப்படி சொர்க்கலோகத்தை அடைகின்றானோ அதை போலவே பாவச் செயல்கள் செய்வதினால் நரகலோகத்தை அடைகின்றான். அவரவர் செய்யும் பாவச் செயல்களுக்கு ஏற்ப நரக வாழ்வினை அனுபவிக்கின்றனர். ஆயிரக்கணக்கான நரகலோகங்கள் இருக்கின்றன. இதனை கேட்டவுடன் பரீட்சித்து மன்னன் ஸ்ரீ சுகரிடம் நரகலோகங்கள் எங்கெங்கு உள்ளது என்று கேட்கிறார். அன்பார்ந்த மன்னனே, நரகலோகமானது முன்பே உனக்கு விளக்கி கூறியபடி பூலோகத்திற்கு கீழே 7 கீழ் உலகங்கள் உள்ளன. கடைசியாக உள்ளது பாதாள லோகமாகும். பாதாள லோகத்திற்கு கீழே நரகலோகம் உள்ளது. அதற்கு அடியில் கற்போதக கடல் உள்ளது. நரகமானது பாதாள லோகத்திற்கும் கற்போதக கடலுக்கும் நடுவில் உள்ளது. சூரிய தேவனின் மைந்தனான யமராஜன் பித்ருலோகத்தில் பணிபுரியும் துணைவர்களுடன் இருக்கின்றார். பரமபுருஷ பகவானின் கட்டளைகளுக்கு ஏற்ப நரகங்களை ஏற்படுத்தி அதற்கேற்ற விதிமுறைகளின்படி யமதூதர்கள் பாவம் செய்யும் மனிதர்கள் இறந்தவுடன் அவர்களை நரகலோகத்திற்கு அழைத்து செல்கின்றனர். ஒவ்வொருவரும் செய்யும் பாவ விளைவுகளுக்கு ஏற்ப அனுபவிக்கும் நரக தண்டனையும் வேறுபடும். இதனை சரியாக செயல்படுத்துவதற்காக பகவான் யமராஜனை நியமித்திருக்கின்றார். மொத்தம் 28 நரகலோகங்கள் உள்ளன. ஒரு சிலர் 21 என்றும் கூறுவர். அன்பார்ந்த மன்னனே, நான் உனக்கு நரகலோகங்களின் பெயர், வடிவம் மற்றும் அவற்றை பற்றிய விளக்கத்தினை எடுத்து கூறுகிறேன். 1. தாமிஸ்ரம். 2. அந்த தாமிஸ்ரம். 3. ரௌரவம். 4. மகாரௌரவம். 5. கும்பீபாகம். 6. காலசூத்திரம். 7. அசிபத்ரவனம். 8. சூகரமுகம். 9. அந்தகூபம். 10. கிருமி போஜனம். 11. வஜ்ரகண்டகம். 12. வைதரணி. 13. பூயோதம். 14. பிராணரோதம். 15. விசசனம். 16. வாலாபட்சம். 17. சாரமேவாதனம். 18. அவீசி. 19. அய பானம். 20. சந்தம்சம். 21. சாரகர்தமம். 22. ரட்சோகணம் போஜனம். 23. தப்தசூர்மி. 24. சூலப்ரோதம். 25. தந்தசூகம். 26. அவட நிரோதனம். 27. பிரியாவர்தனம். 28. சூசிமுகம் என்பனவாகும். 1. எவனெவன் மற்றவருடைய மனைவி, மக்கள், பொருள் முதலியவற்றை தன்னுடையது ஆக்கிக் கொண்டால் அவனது மரண வேளையில் அவனுக்காக அளிக்கப்படும் நரகத்தின் பெயர் தாமிஸ்ரம் என்பதாகும். 2. அடுத்தவன் மனைவி மக்களை ஏமாற்ற அனுபவிப்பவன் அந்த தாமிஸ்ரம் நரகத்தை அடைகின்றான். 3. எளிய பிராணிகளை துன்பப்படுத்துபவன், பிற உயிர்களுக்கு துன்பம் தருபவன் ரௌரவம் என்னும் நரகத்தில் தள்ளப்படுகிறான். 4. தன்னுடைய உடம்பினை ஓம்புவதற்காக பிறருக்கு துன்பம் தருபவன் மகாரௌரவம் என்னும் நரகத்தில் தள்ளப்படுவான். 5. தன்னுடைய உடல்நிலை ஓம்புவதற்காகவும் நாவின் சுவைக்காகவும் விலங்குகளையும் பறவைகளையும் உயிரோடு பிடித்து கொள்கின்றனர். இவர்கள் மரணத்திற்கு பிறகு கும்பீபாகம் என்னும் நரகத்திற்கு செல்வர். 6. ஒரு அந்தணனை கொன்றவன் காலசூத்திரம் என்னும் நரகத்தில் தள்ளப்படுவான். 7. ஒருவன் அவசரமற்ற சூழ்நிலையிலும் வேதம் சொல்லும் பாதையில் இருந்து வர்ணாசிரம தர்மத்தை விட்டு விலகிச் சென்றால் அவனை யமராஜனின் தூதர்கள் அசிபத்ரவனம் என்னும் நரகத்தில் தள்ளப்படுவர். 8.
ஒரு அரசனோ அல்லது ஒரு அதிகாரியோ ஒரு அந்தணனுக்கு உடல் ரீதியாக தண்டனை வழங்கினாலோ சூகர முகம் என்னும் நரகத்தில் தள்ளப்படுவான். 9. சிறிய உயிர்வாழிகளான மூட்டை பூச்சி, கொசுக்கள் போன்றவற்றை துன்புறுத்தினால் அந்த மனிதன் கூபம் என்னும் நரகத்தில் தள்ளப்படுவான். 10. ஒரு மனிதன் தான் பெற்ற உணவினை விருந்தினர்களுக்கும் முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பகிர்ந்து கொடுக்காமல் தான் மட்டும் உண்டான் என்றால் அவன் கிருமி போஜனம் என்னும் நரகத்தில் தள்ளப்படுவான். 11. காம உணர்ச்சி உடையவன் எந்தவித வித்தியாசமுமின்றி உடலுறவு கொள்பவன் மிருகத்துடனும் கூட வஜ்ர கண்டக சால்மலி என்னும் நரகத்தில் தள்ளப்படுவான். 12. ஒரு பொறுப்புள்ள சத்திரிய குடும்பத்தில் பிறந்தவன் தனக்குரிய கடமையை செய்ய தவறினால் அவன் வைதரணி என்னும் நரகத்தில் வீழ்வான். 13. நன்னடத்தை, தூய்மை மற்றும் ஒழுங்குமுறையற்ற வாழ்வு இல்லாத மனிதன் பூயோதம் என்னும் நரகத்தில் தள்ளப்படுவான். 14. காட்டிற்கு சென்று வேட்டையாடி விலங்குகளை கொள்பவன் இறந்த பிறகு பிராணரோதம் நரகத்தில் வைக்கப்படுகிறான். 15. உயர்பிறப்பில் பிறந்து தன்னுடைய கர்வத்தால் பெருமைக்காக விலங்குகளை பலியிடுபவன் விசச்சனம் என்னும் நரகத்தில் தள்ளப்படுகிறான். மீதி உள்ள நரக லோகங்கள் பற்றிய விளக்கத்தினை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 126 காண்போமா? நன்றி, வணக்கம்.